குப்பத்துல இருக்கிறவங்க லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க, இதுல பாஸ்போர்ட் வேற எடுக்க போறாங்க. இல்ல மாமா, இங்க இருக்கிற பாரிஸ் போறதுக்கே சில்லறை இல்லாத ஆளுங்க. லண்டன் பாரிஸ் எல்லாம் போறதுன்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் மாமா சொல்ல வந்தேன். நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. உங்ககிட்ட அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருக்கா இல்லையா? என்னென்ன இருக்கு? ஆதார், லைசன்ஸ், ஓட்டர் ஐடி அதெல்லாம் இருக்குது. சூப்பர். 2 நாள்ல தக்கல்ல போட்டு பாஸ்போர்ட் வாங்கிடலாம். பிரபு, சத்யாவோட ஐடி எல்லாம் வாங்கி உடனே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணு. ஓகே டாட். ஓகே டாட், நான் அப்ளை பண்றேன். மாப்ள, சொல்லுங்க மாமா. குப்பத்துல உள்ளவங்க ஃபாரின் போக ஆசைப்படலனாலும் உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ணத்தேவா கையா இப்படி வைங்க பாப்போம். எதுக்கு? இல்ல, உங்களால வைக்க முடியாது, அதனால தான் சொன்னேன். என்ன என்ன பெரிய கஷ்டம் இப்படி வைக்கிறது? இன்னைக்கு நீங்க என்னாண்ட வாங்கின பல்பு இன்னும் நிறைய வாங்குவீங்க. குப்பத்துக்காரிக்கு வந்த நேரத்தை பாருங்க. ஃபாரின் போக போறாளாம். அவ எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். என்னம்மா? எப்படி போறான்னு பாக்க போறேனா? ஃபாரினுக்கு ஃப்ளைட்ல தான் போவா. அது சொல்ல வரலமா, அவ போறதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தலான்னு சொல்ல வந்தா. எப்படி? கிளம்பி போற ஃப்ளைட் முன்னாடி போய் குப்புறப்படுப்பியா? வாயா. இவ கூட நம்மள மதிக்க மாட்டேன்றாளே. அங்க என்ன சத்தம்? தனியா பேசிட்டு இருந்தமா, இதோ வரேன். வா. எங்க வச்சா? என்னது? பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு சார் சொன்னார்ல. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி, என்னோட 3 போட்டோ எல்லாத்துல இருக்குது. சோ நீங்க ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. ஏன்? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? எதுக்கு இப்ப என் கூட வரேன்னு ஒத்த கால நிக்கிறீங்க? ஏன் பேபி, என்னாச்சு? ஏங்க, நான் தான் அவ்வளவு சொல்றேன்ல, பிசினஸ் ட்ரிப்பா போறேன், ஃபேமிலி எல்லாம் நாட் அலௌடுன்னு. அப்பாவாச்சும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரி நானும் வரலன்னு சொல்லணும்ல. நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? என்னங்க நீங்க, அவர் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கும், புருஷ பொண்டாட்டியா தான் வாழ்றோம்னு நினைச்சு ஹனிமூன் போக சொல்றாரு. உங்களுக்கு தான் தெரியும்ல நாம அப்படி இல்லைன்னு. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? எல்லாம் என்னையே கேளுங்க. ஏதாவது காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கணும். என்ன காரணம் சொல்றது? அது வந்து அத நீங்க தான் ஏதாவது யோசிச்சு வேணாம்னு சொல்லிருக்கணும். உனக்கே காரணம் தெரியல, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இதெல்லாம் நல்லா பேசுங்க. இப்ப என்ன, நான் வரது உனக்கு புரியல அதானே? நான் அப்படி சொல்ல வரலங்க. நீங்க வர்றதெல்லாம் பிடிக்கலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாதுங்க. அதான் பிரச்சனை. சார் ஏதோ விக்கல் எத்தலான்னு சொன்னார்ல. விக்கல் எடுத்தா தண்ணி தான் குடிக்கணும், பாஸ்போர்ட்லாம் வாங்க முடியாது. இல்ல, அவர் விக்கல் மாதிரிதான் ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அது விக்கல் இல்லங்க, தக்கல். அதான் ஏதோ ஒரு கல்லு, அது தேவையானதெல்லாம் இதுல இருக்குது. இதை புச்சுக்கோ. நான் இந்த முக்கியமான விஷயத்தை நான் போய் அம்மாவோட சொல்லி வந்துடுறேன்.
அப்ளை பண்ணாதானே பாஸ்போர்ட் வரும். அப்பதானே உங்களால என் கூட வர முடியும். எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. ஆமாண்டா, நானும் அமுல் பேபியும் ஜோடியா அமெரிக்காவுக்கு போறோம். போக போறோம் இல்ல, போக போறேன். ஏன்னா உங்க டாக்குமெண்ட்லாம் பாஸ்போர்ட் ஆபீஸ் கூட போவாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன். என்னடா சொல்ற? அமெரிக்காவுல கொடைக்கானலை விட குளிருமா? சரிடா, நான் அமுல் பேபி ஆண்டியே கேட்டு கூப்பிடுறேன். ஏங்க, நீங்க மாக்கா கிட்ட தானே போன்ல பேசிட்டு இருந்தீங்க? ஆமா அமுல் பேபி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க கான்வர்சேஷனை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அமெரிக்காவுல குளிருமா? ஆமா, குளிரும். ஆனா நீங்க பயப்படுற அளவுக்கு கொடைக்கான அளவுக்குலாம் குளிராது. அதை விட கொஞ்சம் கம்மியா தான் குளிரும். அப்படியே அமுல் பேபி. சரி, எதுவும் நம்ம இங்க இருந்தே சொட்டர் வாங்கிட்டு போயிடலாம். அங்கெல்லாம் அந்த கடை இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு போக போறது நான் தான். நானே இதை பத்தி கவலைப்படல. இவங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்காங்க? சில்லி கேர்ள். யானை வாங்கினவன் அங்குஸ் வாங்குறதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு சொட்டர் வாங்குறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறா? நான் அதை யோசிக்கலங்க. நீங்க ஒரு ஐடியா குத்திங்க பாருங்க. நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சொட்டரை நம்ம அமெரிக்கால வாங்கலாமா இல்ல இந்தியால வாங்கலாமான்னு. நம்ம இந்தியால வாங்கிட்டு போயிடுவோங்க. இங்க கொஞ்சம் சீப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? அப்புறம் இந்த சொட்டரை ஒண்ணு வாங்கினா போதும். ஏன் அப்படி? என்ன அமுல் பேபி, எதுவும் உனக்கு தெரியாதா? தெரியலன்னு தானே கேக்குறேன், சொல்லுங்களேன். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. புது வெள்ளை மலை பொழிகிறதா? ஓ, அதுக்குள்ள டூயட் சாங் வேறயா? அப்படியே கற்பனை உலகத்துல மிதக்குறாங்க போல. பாஸ்போர்ட் வந்தா தானே இதெல்லாம் நடக்கும். சார், வினோத்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஆமா சார், உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வினோத்ன்ற பேரே கிடையாதே. ஓகே சார். சார், உங்களை உள்ள வர சொன்னாரு. தேங்க்யூ. ஹாய் பிரபு. என்ன பிரபு, ஷாக் ஆகி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஒரு ஃபார்மாலிட்டி கூட வெல்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாரி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கங்க்ராட்ஸ். எதுக்கு? சொல்கிறேன். ப்ளீஸ் டேக் யூ சீட். அப்போ நெக்ஸ்ட் இயர் உங்க கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனியோட ஜாயின் ஆயிடும். அப்படியெல்லாம் பகல் கனவு கண்டுட்டு ஆபீஸ்ல உட்காந்துருக்கியா? 150 நாடு கலந்துக்குது. அதுல 149வது இடம் கூட உனக்கு கிடைக்காது. ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு அளவில்ல. உன்னை ஜஸ்ட் கூப்பிடுறதெல்லாம் ஒரு கணக்குக்காக தான். அது புரியாம என் மனக்கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்க. ஓகே, நீ போறதும் எனக்கு ஒரு வகையில் நல்லதுதான். அந்த 6 மாசத்துல உன் கம்பெனிய அகால பாதாளத்துல கொண்டு போய் என்னுடைய கம்பெனியை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வர. அது உன்னாலே முடியாது. உங்க அப்பா எங்க அப்பனாலே முடியாதுங்கறியா? ஏன்னா எனக்கு பதிலா என் கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறது வேற யாரும் இல்லை. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என் குரு, எங்க அப்பா. ஸோ இந்த பகல் கனவு காண்றதெல்லாம் இன்னையோட விட்டுரு. நேரா ஆஃபீஸ் போய் ஒழுங்கா வேலையை பாரு.
என்னுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை வாட்ச் பண்றது, உன்னை கவனிக்கிறதும் தான். வினோத், நீ என்ன ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த குறுக்கோலியில் யோசிக்கிறத நிறுத்து. நேர்மையா நியாயமா இருந்தாலே வெற்றி தானா உன்னை தேடி வரும். நான் எதிரிங்க சொல்ற அட்வைஸ எப்போதுமே கேட்கறது இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் அது கண்டிப்பா ஏன் நல்லதுக்காக இருக்காதுன்னு. மாப்ள, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் இந்த மண்டையில ஏறாது. இவர் உடம்பு ஃபுல்லா விஷமா தான் இருக்கும் போல இருக்கு. கரெக்டா சொல்ற. ஐ லவ் யூமா. ஐ ஹேட் யூமா. நான் பார்த்தாலே பாய்சன். பி கேர்ஃபுல். அப்புறம் பிரபு, உன் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வா. நீ ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கேன். ரொம்ப யோசிக்காத, அதை அப்போ நான் ரிலீஸ் பண்றேன். பட்டா வரக்குள்ள போதும். இந்த பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் பிரபு, உன் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வா. நீ ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கேன். மாப்ள, என்னடா சொல்லிட்டு போறான் இவன்? டேய், உன் முன்னாடி தானே சொல்லிட்டு போறான். இன்னும் என் காதுல வந்து ரகசியம் சொல்லிட்டு போன மாதிரி கேட்கிற பைத்தியம். அவன் ஏதோ சும்மா நம்மள பயன்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போறான். ஃப்ரீயா விடு. ஆமா, எதுக்கு நீ இன்னும் இங்கேயே நிக்கிற? வெளில போய் வேலையை பாரு போ. இப்ப என்ன ஃபைல் எடுத்து அங்க வைக்க போறியா? எதுக்கு எடுத்த? சும்மா அங்கேயே இருக்கேன்னு எடுத்தேன். வெளில போ. வேலையை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறான். நான்சென்ஸ். என்னாச்சு பேபி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? உங்களுக்கு அந்த ஈஃபில் டவர் தெரியுமா? அங்கேவா செல்போன் டவர் வச்சுக்கிறான்? ஏங்க, அது உலக அதிசயத்துல ஒண்ணுங்க. பாரிஸ்ல இருக்கு. சரி 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 சரி. சரி, அட்லீஸ்ட் உங்க நாயகரா வச்சு தெரியுமா? 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 ஏங்க, நயன்தாரா இல்லைங்க, நாயகரா. அதான்பா தெரியும். அடிக்கடி நான் அங்க போவேன். வெயில் காலத்துல தண்ணியா அங்கதான் குடிப்பேன். சூசு கூட சூப்பரா இருக்கும். நாயகரா இல்லையா? எப்படிங்க பாஸ்போர்ட் இல்லாம அங்க போக முடியும்? அது என்னத்துக்கு பாஸ்போர்ட்? நம்ம ஊட்டாண்டுதான் இருக்குது. ஊட்டாண்டியா? நீ பாத்து இல்லையா? இமாம் பெரிய போர்டு பேபி, நாயகரா சூசு. இங்க அனைத்து விதமான சூசுகளும் சில்லுன்னு கிடைக்கும். அப்படி போட்டிருப்பாங்களே. நம்ம வீட்டுக்கு முனையில இந்த பீச்சாங்காய் பக்கம் மஞ்சள் கலர் போர்டு போட்டிருப்பானுங்களே, பார்த்ததுல? நான் அத சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றது நார்த் அமெரிக்கால இருக்க நயகரா ஃபால்ஸ். பெரிய அருவி. அங்கெல்லாம் நீங்க தண்ணி குடிக்கணும்னு நினைச்சாலே தண்ணியோட போக வேண்டியதுதான். சரி, இதெல்லாம் இப்ப எதுக்கு என்னன்னு கேட்டுன்னு இருக்கிற? இந்த பிசினஸ் மீட்டிங் போகும்போது அங்கெல்லாம் போய் நம்ம 2 பேரும் நின்று அப்படியே அழகழகான செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலான்னு ஆசையா இருந்தாங்க. அது என்ன இப்போ? எல்லாம் போச்சு போச்சு போச்சு. ஏன் ஒண்ணு வரவேணான்னு சொல்லிட்டாங்களா? சரி சொல்லு, அப்புறம் என்னாச்சு? உங்களுக்கு தக்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தல? ஆமா. கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் எவ்வளவு வேணா தரலாம் சொல்லிலாம் பார்த்தேன். முடியவே முடியாதுன்ட்டாங்க. உங்க ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஏதோ பிரச்சனையா? இப்படி எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சேங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. பேபி, நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணின்னு கவலையா இருக்கிற?
இல்லைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? போச்சு, எல்லாம் போச்சு. அமல் பேபி, இது ஒரு சப்ப மேட்ரு. இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ணுறா? இதெல்லாம் சப்பா மேட்ராங்க. போங்க, நீங்க எவ்வளவு ஆசையா இருந்தீங்க, எல்லாமே போச்சு. இந்த பாரு, இப்ப எதுவும் கெட்டு போல. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு நிமிஷம் நான் வரேன். ஏங்க எங்கங்க போறீங்க? நான் எங்கேயுமே போல. இப்போ ஒரு நிமிஷத்துல உன்னை இப்படி சந்தோஷப்படுத்துறேன் பாரு. என்னங்க செய்ய போறீங்க? ஈரா அமல் பேபி, நான் வந்துடுறேன். ஏங்க இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் என் சோகத்தை சரி பண்ண முடியாதுங்க. நான் என்ன பண்றேன்னு பாரு. இரு அம்சம் வரேன். ஏங்க இப்ப ஹாப்பியா? என்னங்க இது? என் பாஸ்போர்ட் உங்களுதா? கொடுங்க. சத்யா, இன்சலு, மஜிலி குப்பம். எப்படிங்க? எப்படி 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 எப்படி? நான் அமல் பேபி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஷாக் ஆகுறா? அந்த ஆனந்த கண்ணீர்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி இது ஆனந்த ஷாக். 2020ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி 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 சரி, அத்தை விடு. நீ சொன்ன எடுத்துக்கலாம், நம்ம போலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே செல்ஃபி எடுத்துக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த பாஸ்போர்ட் எப்படிங்க கிடைச்சது? பேசிக்கலி நான் ஒரு பெரிய வாலிபால் பிளேயர், தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த பாஸ்போர்ட் எப்படிங்க கிடைச்சது? அதுதான் என் கோச் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. அவர் ஆண்டா ஒரு வார்த்தை சொன்ன பொண்ணை ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. புது நம்பராரு இது? இவங்க எல்லா சிச்சுவேஷனுக்கும் சாங் வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்ன வெறுப்பேத்துவே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு கேட்டு வந்துடுறேன். ஹலோ, யாரு? நான் சத்யா தான் பேசுறேன். நமக்கு மட்டும் ஏன் இந்த காதல் கல்யாணம் எதுவுமே கை கூட மாட்டேங்குது? உன் ராசிக்கு உன்னை சுத்தி எப்பவுமே பொண்ணுங்களாவே இருந்திருக்கும். அதுல ஒன்னையாவது லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கியா? ட்ரை பண்ணிருக்கியா? அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும்? அப்ப நாம ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் நம்ம தப்பு போல இருக்கு. ட்ரை பண்ணிரலாம். ஆமா, யார்கிட்ட போய் ட்ரை பண்ணலாம்? பாய் இன்ஜினியர். பாய் அண்ணா. போய் தொலை. சரி, அண்ணான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே. என்ன பண்ணலாம்? நம்ம ஏன் நம்ம ஆபீஸ்ல பொண்ணுங்களே ட்ரை பண்ண கூடாது? அவங்கதான் நம்மள அடிக்க மாட்டாங்க. போய் ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதுதான். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் இது ரிஜெக்டட். இது டிலீட்டட். இதெல்லாம் ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிடணும். சரி, இதுதான் பாக்குறதுக்கு பட்ட ஜிலேபி மாதிரியே இருக்கு. பேசி பாத்துருவோம். ஹாய். ஹாய் சார். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஓகே ஆயிடும். தைரியமா பேசலாம். என்ன சார்? ஈவினிங் என்ன பண்ண போற? வீட்டுக்கு போறேன் சார். அது டெய்லியும் பண்றது தானே. ஒரு சேஞ்சுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? இன்னைக்குமா சார்? இன்னைக்குமாவா? நான் இன்னைக்கு தானாமா உன்னை கூப்பிடுறேன். நேத்து குமார் கூட போனேன். முந்தா நாள் ஆஷிக் கூட பீச்சுக்கு போனேன். அதுக்கும் முன்னாடி நாள் கிறிஸ்டோபர் கூட போனேன். அதுக்கு முன்னாடி சித்தார்த்னு நினைக்கிறேன். அதுக்கு லிஸ்ட் ரயில் தண்டவாள மாதிரி நீண்டுகிட்டே இருக்கேமா. மாசத்துக்கு மதத்துக்கு ஒருத்தன் கூட போவா போல இருக்கு. தெரியாம கேட்டேன் தாயி. இன்னைக்கு நீ வீட்டுக்கே போ, நான் என் வீட்டுக்கு போறேன். பீச்சுக்கு
பீச் வாய் திறந்தா பீஸ் ஆயிடுவேன். உன் லிஸ்ட்ல என்ன சேர்க்கலாம் பாக்குறியா? முதல்ல சிஎம் பார்த்து இந்த பீச்சுக்கே பூட்டு போடுறேன். உனக்கு வேலையை பாரு. பொண்ணுங்க பஞ்சம் நம்ம நாட்டுல அநியாயத்துக்கு தலைவிரிச்சு ஆடுது.